இந்த வீடியோவில் நம்ம வந்து தஞ்சாவூர் அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஒரு சில இடங்கள் தான் போக போகிறோம். காரைக்குடி வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில இடங்கள் நாங்கள் போகிறோம். மிச்ச இடங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு டூர் பிளானும் கொடுத்தோம் உங்களுக்கு. இது ஒரு அன்பிளான்டு ட்ரிப் எங்களுக்கு, அதாவது அன்பிளான்டு டெஸ்டினேஷன். காரைக்குடி தான் போனோம், பிள்ளையார்பட்டி தான் போனோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நடுவில் இப்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். தஞ்சாவூரில் ஒரு 2-3 இடங்கள் பார்ப்போம். நாங்கள் வந்து தங்கியிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களுடைய ஹோட்டலு, கவர்மெண்ட் ஹோட்டலு. இது வந்து எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் முனிசிபல் கார்பரேஷன் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. தஞ்சாவூர் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் ப்ரேயர் புக்கிங்லாம் பண்ணால் வந்ததுனால வந்து ரூமே இல்லை. நாங்கள் அப்புறம் ஒரு மினி ஏசி இருக்குது, எடுத்துக்கிறீங்களா? நாங்கள் 2300 அது காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. வாங்க லஞ்சு சாப்பிடல, நம்ம வந்து எதிர்க்கு ஆரியாஸ்ன்ற ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய்ட்டு லஞ்ச் சாப்பிடுவோம். கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலங்குறேன். என் கண்ணில் மரண பயம் இருக்குது அந்த வெயிலில் போயிட்டு. முடியல, பயங்கர வெயிலுங்க. ஓகே வாங்க அப்படியே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம காரைக்குடியிலேருந்து தஞ்சாவூருக்கு எப்படி வந்தோம் அப்படின்றத பார்த்தோம்னா, லாஸ்ட் வீடியோ அதாவது காரைக்குடி விலாக்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் திருமயம் அப்படின்ற இடத்துக்கு போயிருப்போம், அதோட முடிச்சிருப்போம் அந்த வீடியோவை. அங்கேருந்து கிளம்பி புதுக்கோட்டை வந்துட்டு புதுக்கோட்டையிலேருந்து நம்ம வந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டோம். அந்த புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வர ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேன் ரோடு தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சுற்றி வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, வயல்வெளி அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த ரூட் வழியாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற இடங்களை பற்றிலாம் பார்க்கலாம். திட்டை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து குரு பகவான் அவருடைய கோவில் இருக்கான். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், 10 to 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னாங்க. ரூட் எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி இருக்குது, கோவில்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க போனவங்க. வாங்க போகலாம். அப்போ இந்த குரு கோவில் இருக்கிற இடம் பேர் தென்குடி திட்டை. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கிட்டு இருக்க டிடிடிசி ஹோட்டல்லேருந்து அரௌண்ட் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸில் நம்ம வந்து போய் ரீச் ஆகிடலாங்க. விக்கிரவாண்டியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு 4 லேன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்லாம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதோடைய ஹைவே தான். இப்போ நாளைக்கு நம்ம போகிறது வந்து இந்த ரூட் வழியாக தான் போகிறோம். ஸோ அந்த ஹைவேலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம வந்து திட்டை லெஃப்டில் திரும்பிடணும். நம்ம இங்கேருந்து வந்து திட்டை அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். பாருங்க, திட்டை கோவிலுக்கு வந்தாச்சு. இங்க என்ன சுவாமி? குரு கோவில், தட்சிணாமூர்த்தி குரு பகவான், குரு பரிகார ஸ்தலம். ஓகே, சிவன் தான் மெயின். இப்போ நம்ம வந்து திட்டை அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நாங்கள் எங்கள் பின்னாடி இருக்கிறது தான் வந்து குரு பரிகார ஸ்தல கோவில் இது. இப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறோம் அதை பற்றி. பேசிக்காக சிவன் கோவில், வசிஷ்டேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமி பேர் வசிஷ்டேஸ்வரர். இந்த இடத்துல வந்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நின்ற கோலத்தில் தட்சிணாமூர்த்தி நின்று இருக்க மாலை நின்று இருக்காங்க. இங்கே ஒரு இடத்துல தான் இருக்கான். ஸோ அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சிவலிங்கத்துக்கு மேலே சந்திரகாந்த கல் ஒன்று இருக்கும். இந்த சந்திரகாந்த கல்லோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சுற்றி இருக்கிற காற்றுலேருந்து அது மாய்ஸ்டரை எடுத்து நீராக கன்வெர்ட் பண்ணி அந்த லிங்கத்துக்கு மேலே தெளிக்குமா. அது எவ்ரி 24 மினிட்ஸ் ஒன்ஸ் அது வந்து தெளிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நானே வந்து நெட்டில் பார்த்து தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிறவங்க யாரும் சரியாக சொல்லலை எங்களுக்கு. நாங்கள் நெட்டில் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் அது இன்னொரு நாள் என்ன விசேஷம்? இங்கே குரு பயிற்சியா? குரு பயிற்சி அன்னைக்கு ரொம்ப விசேஷமா? எங்களுக்கே தெரியாமல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி May 1. ஸோ அப்படியே நீங்களும் வந்து இது பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நாங்கள் வந்த பலன் உங்களுக்கும் வரட்டும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்தால் இந்த இடத்துக்கு மோஸ்ட் பீப்புள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, சில பேர் வரவே மாட்டாங்க, இங்கே இருக்கிறதே தெரியாது. பட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர்ஸும் தான், 13 கிலோமீட்டர்ஸ் தான் தஞ்சாவூர்லேருந்து உங்களுக்கு. ஸோ நீங்கள் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த திட்டை கோவில் பாருங்க. இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில், என்ன கோவில் இது? புன்னைநல்லூர் மாரியம்மன். பொன்னைநல்லூர். இன்னொரு கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்குது, புன்னைநல்லூர் மாரியம்மன். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது சப்போஸ் தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா எல்லா இடங்களும் பாருங்கள், இந்த 2 இடங்களையும் சேர்த்து. இதை தவிர்த்து திருவையாறில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. திருவையாறில் ஒரு சிவன் கோவில் இருக்குது, பக்கத்துலேயே திங்களூர்னு இருக்குது. திங்களூரில் வந்து அந்த சந்திரனுடைய நவகிரக கோவிலும் இருக்குது, அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. தஞ்சை பெரிய கோவில் தவிர்த்து இந்த கோவில் இல்லாமல் நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா இதுவும் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், இந்த பிளேசஸ்லாம் கூட. மாரியம்மன் கோயில் இந்த பக்கம் போனோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த குரு பகவான் திட்டை கோவில் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த புன்னைநல்லூர் கோவில் அரௌண்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து போய் ரீச் ஆயிடலாம். சப்போஸ் நீங்க தஞ்சாவூர் டவுன்லேருந்து வரீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கு. இந்த புன்னைநல்லூர் கோவில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ரூட்ல இருக்கிறதுனால பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆக்சஸ்க்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆட்டோ மூலமாக கூட நீங்கள் வந்து வரலாம். இப்போ நாங்கள் வந்து புன்னைநல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, தஞ்சாவூர் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு மாரியம்மன் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ப்ளஸ் சித்ரா பௌர்ணமின்றதுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. வந்து போயிட்டு வந்துடலாம் தான், தரிசனம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம் தான் பார்க்குறோம். முடிச்சுட்டு வந்து சொல்கிறோம். இந்த கோவிலை வெங்கோஜி மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒரு மராட்டிய மன்னர் இருந்தார். அதாவது தஞ்சாவூரை மராட்டிய மன்னர்கள்லாம் கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சிருந்தாங்க. அந்த டைமில் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா புன்னை மர காடுகள் இருந்ததுனால இந்த இடத்துக்கு பேர் புன்னைநல்லூர்னே வச்சுட்டாங்க. இந்த அம்மன் சிலம் பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்பு வடிவில் இருக்கிறது. கோபுரம் எங்கேருந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு சுற்றிட்டு வந்துடலான்னு. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் அந்த தரிசனம் முடிச்சிட்டோம். ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. பட் மற்ற நாள்லாமும் கொஞ்சம் லைட்டாக கூட்டம், எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குமா இங்கே. பட் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரைடே சாட்டர்டேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நாங்கள் ஒரு 1/2 hour இருந்ததா, க்யூ வந்து 1/2 hour இருந்தது. 1/2 hour நாங்கள் நின்றோம். நல்ல தரிசனம், ரொம்ப பவர்ஃபுல்லான காட் இது. நீங்கள் வந்து தஞ்சாவூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க. நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வர்றதாவே ஐடியா இல்லை. கடைசி நிமிஷத்தில் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இங்கேயும் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரலாம், இவ்வளோ அப்புறம் மிஸ் பண்ண மாதிரி ஆகிடுமே அப்படின்றதுக்காக வந்தோம். நல்ல தரிசனம் கிடச்சிது. இப்போ இதோடு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டின்னருக்கு போக போகிறோம். அங்கேயே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருக்கிற தமிழ்நாடுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. உங்களுக்கு அங்கே நான் போன உடனே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஹோட்டல் தமிழ்நாடுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டல் தமிழ்நாடுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். டின்னர் வந்து ஆரியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் தமிழ்நாடுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. அதான் பண்ணோம். லஞ்சும் அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம், டின்னரும் அங்கே தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது. இட்ஸ் எ பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இன்றைக்கி தஞ்சாவூரில் இதோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து பிரகதீஸ்வரர் கோயில் போகிறோம். ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக போக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வீக்கெண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் மார்னிங் வந்து நாங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பிட்டு
பிரகதீஸ்வரர் டெம்பிள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தஞ்சாவூரில் வேறு என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்னிங் உங்களை நான் மீட் பண்ணுறேன். குட் நைட். பெரிய கோவில், பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் கோவில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூரில் இருக்கிற இந்த பெரிய கோவிலை தான் குறிக்கும். இப்போ நாங்கள் வந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்திருக்கோம், பிரகதீஸ்வரர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் கோபுரம் இருக்குது. நாங்கள் மார்னிங் 6 o'clock கிளம்பி வந்துட்டோம் இங்கே. ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும், வெயிலும் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால சூப்பராக இருக்குது. என்விரான்மெண்ட்டே ரொம்ப கிளைமேட் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. வெயில் ஆரம்பிக்கல, செம்மையாக இருக்குது. ஆமாம், சம்மர் இப்போ. ஆனால் பட் வெயில் ஆரம்பிக்கிறதுனால சன்ரைஸ்க்கு முன்னாடியே வந்ததுனால கிளைமேட் கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. அதுவும் நல்ல விஸ்தாரமாக இருக்குது. இந்த இடங்கள்லாம் நல்ல பெரிய இடமா இருக்கிறதுனால காற்று நல்லா அடிக்குதுங்க. மயில்லாம் இருக்கு, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான கோவில்லாம் இருக்குன்னா ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி போயிடுங்க. கூட்டம் கம்மியாக இருக்கும், ரிலாக்ஸ்டாகவும் பார்க்கலாம், டென்ஷன் ஆகாமல். இன்னும் ஒரு 1 hour கழிச்சு அவங்களே சொன்னாங்க, இன்னும் ஒரு 1 hour கழிச்சு கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துடுமா. லிங்கத்துக்கிட்ட போயிட்டு தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய கும்பல் இப்போவே இருக்குது. சரி, நாங்கள் அவங்களாம் வரத்துக்கு முன்னாடி சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க. இந்த கோவில் எப்போ கட்டியிருக்காங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் அவரால் கட்டப்பட்டது. இந்த கோவிலுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கோபுரம் தான் ரொம்ப டாலஸ்டான ஒரு கோபுரம். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இதோடைய நிழல் வந்து தரையில் விழவே விடாது, அந்த கோபுரத்து மேலே வந்துடும் அப்படின்வாங்க. அதை தவிர இது ஒரே ஒரு கல்லுனால செதுக்கப்பட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தவிர இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற லிங்கமும் இந்த கோவிலுக்கு எதிர்க்க இருக்கிற நந்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் எவ்வளோ நாள் இருந்தாலும் இந்த கோவிலில் இருக்கிற அந்த ஆர்கிடெக்சரை நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணால் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம லைஃப் டைமில் ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு போனோம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பேக் சைடில் கருவூராருடைய ஜீவசமாதி இருக்குது. மறக்காமல் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கருவூரார் ஜீவசமாதியில் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷமாவது மெடிடேட் பண்ணிவிட்டு போங்க. கருவூரான்றவர் வந்து ஒரு சித்தர் ஆக்சுவலாக. ஓகே, நாங்கள் வந்து இதோட வந்து தஞ்சை பெரிய கோயிலேருந்து கிளம்புறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 hours இங்கே சுற்றின்னு இருக்கோம். சிற்பக்கலை அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த காலத்தில் வந்து எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். டைம் எடுத்துருக்கோம், எல்லா நல்ல விஷயங்களுக்கும் டைம் எடுக்கும். எவ்வளோ எஃபர்ட் போட்டு, எவ்வளோ ஹியூமன் எஃபர்ட் தான், ஃபுல்லும் ஹியூமன் எஃபர்ட் தான். எவ்வளோ வருஷம் ஓல்டு இந்த கோவில்? 1000 years ஓல்டு. ஆமாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அதுவும் ஒரே கல்லில் அந்த மேலே அந்த இது அதெல்லாம் ஒன்றுமே கல்லுன்னா ஒன்றுமே ஆகலை. எப்படி உடச்சி செதுக்கியிருப்பாங்கன்னு புரியல. யானையெல்லாம் வச்சு மேலே ஏற்றிருக்காங்க. 7 கிலோமீட்டர் பாத் போட்டு அது மேலே யானை ஏறி அந்த மேல் இதுக்கு போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக, அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காங்க. அதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கு. ஸோ அதனால் வந்து இதுலேருந்து ஒரு லெசன் என்னென்னா, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் டைம் எடுக்கும். நம்ம பர்ஃபெக்டாக நல்ல விஷயங்கள் நடந்தால் ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் ஸ்டில் அ ப்ராக்ரஸ். வேகமாக பண்ணணுன்றது இதுவே இல்லை. ஸ்லோ ப்ராக்ரஸ் இருந்தால் ப்ராக்ரஸ் காமிச்சிக்கிட்டே இருக்கணும், பார்க் ஆகாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் வந்து ஹோட்டல் தமிழ்நாடுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். நாங்கள் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு தஞ்சாவூர்லேருந்து கிளம்ப போகிறோம். முடிச்சே வந்து உங்களுக்கு தஞ்சாவூர் டூர் பிளானை நீட்டாக நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வாங்க போகலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரஷ் வந்துடுச்சு பாருங்கள். நிற்கிறது கூட இடம் கிடையாது உள்ள. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து 6 o'clock வந்துட்டிங்கன்னா நல்லா பார்த்துட்டு தரிசனம்லாம் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு, வெயிலும் கம்மியாக இருக்கும், நல்லா உள்ளுக்குள்ளே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இதுதான் ஹோட்டல் தமிழ்நாடோடைய பேக் சைடு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எதுக்காகனா
இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அங்கே நேற்று நைட்டு வந்து ஐபிஎல் மேட்ச்லாம் ஓடிந்தது. நிறைய பேர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த ஹோட்டல் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் சேஃப்டிக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு இருந்துன்னா அங்கே வந்து ஸ்டே பண்ணிடுவோம். தோ பில்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டர் பில்டிங்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு சேஃப்டிக்கு பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் மற்ற இங்கே கிடைக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணச்சே இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் கூட 2000 rupees அந்த மாதிரி தான். நம்ம அந்த பெரிய கோயிலுக்கு ஒரு 1/2 kilometer டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் அரௌண்ட் ஒரு 4000 5000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 தான். அது சீசன் டைம்ங்கிறதுனால 2000 தான். அதர்வைஸ் அது வந்து அதோடைய ப்ரைஸ் வந்து 1700 அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே கார் பார்க்குக்கெலாம் பிரச்சனையே இருக்காது. ரோட் சைட் கார் பார்க்கிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் இருக்காது. எப்போவுமே வந்து கார் பார்க் நமக்கு வந்து கண்டிப்பாக அஷ்யூர்டு கார் பார்க் ஏதோ ஒன்று கிடைக்கும். அண்டு இன்னொன்று ஆன்லைன் புக்கிங் அந்த மாதிரிலாம் பிரச்சனையே கிடையாது. நேரம் வந்து வீக்கெண்டு இல்லை அப்படின்னா நாங்களே வீக்கெண்டில் தான் வந்தோம். அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரூம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது. பட் நார்மல் வீக் டேயில் வந்தீங்கன்னா எந்த ஊரில் ஹோட்டல் தமிழ்நாடு இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா டைரெக்டாகவே புக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எங்கிட்ட ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல் டிடிடிசி ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து எப்படி நம்பர் என்ன கொடுங்க, ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நேரடியாக போனாலே உங்களுக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போக போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அங்கே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். இட்லி, தோசை, வடை அண்ட் இது வந்து ஒரு ஸ்வீட்டு. என்ன ஸ்வீட் இது? அசோகா அல்வா. அசோகா அல்வா. இது டிடிடிசி ஸ்பெஷல். எங்கே போய் எல்லா டிடிடிசி ஹோட்டல்லையும் அசோகா அல்வா இருக்கும். இது வந்து வெண்பொங்கல். இதெல்லாம் சைட் டிஷ்ஷு. ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஹோட்டல் தமிழ்நாட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஹோட்டல் தமிழ்நாடு எந்த பிரான்ச்சஸ் போனாலுமே அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் ஹோம்மேட் டச், ஹோம்மேட் லஞ்ச் மாதிரி இருக்கும். ஹோம்மேட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். லஞ்ச் ஹோம்மேட் டச்சுன்னு ஹோம்மேட் டச் ஆமாம், நல்லாயிருக்கும். ஓகே, நாங்கள் வந்து தஞ்சாவூர்லேருந்து கிளம்புற டைம் வந்துடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். நாங்கள் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு சில இடங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை. பட் இதை தவிர்த்து ஒரு சில இடங்கள்லாம் தஞ்சாவூரில் இருக்குது. அந்த இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 day டூர் பிளான், தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா ஒரு 1 day டூர் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம வந்து தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு ட்ரைவ் பண்ணுற வீடியோ தான். அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை.